குட் மார்னிங் நட்புலரி. 1128 நாளான இன்று பிப்ரவரி 1 இந்த மாதத்தின் தலைப்பான எட் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கும் ஆளுமை, மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர்கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே என்ற சீரிய அரிய உங்களுக்கெல்லாம் நன்றாக அறிமுகமான ஆளுமையை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் மொழியின் நறுமணமும் தமிழ் அறிவின் ஆழமும் ஒன்றாக துடிக்கும் மதுரை மேலூர் மண்ணிலிருந்து மாணவ மனங்களுக்கு சிந்தனை விளக்கேற்றும் ஒரு கல்வி பயணம் இங்கு தொடங்குகிறது. அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கணிதம் என்ற பெயரால் பயங்கொள்ளும் மாணவர்களிடம் எண்ணிக்கைகள் சுவரல்ல ஏணி என்று நம்பிக்கை விதைக்கும் காரல் மார்க்சின் இயங்கியல் தத்துவத்திற்கு ஏற்ப, எண்ணிக்கைகள் சுவரல்ல ஏணி என்று நம்பிக்கை விதைக்கும் காரல் மார்க்சின் இயங்கியல் தத்துவத்திற்கு ஏற்ப ஒரு முதுகலை கணிதவியல் ஆசிரியை. கணிதம் அனைவருக்கும் எளிது என்ற இலக்கை வாக்கல்ல வாழ்க்கையாக மாற்றியவர். இலவச இணைய வகுப்புகள், வேத கணிதம், அபாகஸ், நினைவு திறன் பயிற்சி, JEE, வங்கி மற்றும் பல போட்டித் தேர்வு கணித பயிற்சி, மாணவர்களின் திறனை உள்ளூர் அளவிலிருந்து உலக தரத்திற்கு உயர்த்தும் கல்வி சேவையாளர். வேத கணிதத்தில் 19.5 மணி நேரம் தொடர்ச்சியான பெருக்கல் செய்து ஒரு உலக சாதனை. வேட்டியில் 1330 குறள்களை எழுதி மற்றொரு உலக சாதனை. 2 சாதனைகளும் மனம் தயார் என்றால் நேரம் தடையல்ல என்பதை நிரூபித்த கல்வி கவிதைகள். முடிவு எடுக்கிற அந்த நொடியே சாதனையின் முதல் அடி எடுத்து வைக்கும் தருணம் என்பதை 8 மனநிலையால் உலகத்திற்கு உணர்த்தி கொண்டிருப்பவர். பட்டிமன்ற மேடைகளில் தெளிவான தீர்ப்பு, பேச்சில் தெளிந்த சிந்தனை, கவிதைகளில் கனிவான ஊக்கம், பன்முக திறன்களின் ஒருங்கிணைப்பு. 2024 ஆண்டு தமிழக அரசின் சிறந்த ஆசிரியர் விருது அவரது கல்வி சேவைக்கு கிடைத்த அரசின் மரியாதை. 3 நூல்களின் ஆசிரியர், அதில் முளைக்க நினைக்கும் விதைகள் போன்ற படைப்புகள் மாணவர்களின் மனதில் தன்னம்பிக்கை, கனவு, முயற்சி எனும் விதைகளை விதைக்கும் எழுத்து பயிர்கள். கணிதம் புனிதம், கல்வி சேவை என்ற தத்துவத்துடன் இந்திய மாணவர்கள் கல்வியில் உலகின் முதல் இடத்தை பெற வேண்டும் என்ற மாபெரும் கனவோடு பயணிக்கும் இந்த ஆசிரியை எட் சிந்தனை, தைரியம், தீர்மானம் என்பதற்கான உயிருள்ள விளக்கமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர். அன்பார்ந்த நட்புலரி நண்பர்களே, இப்போதே செய், இப்போதே தொடங்கு, இதுவே வெற்றியின் ரகசியம் என்பதை நமக்கு சொல்ல வருகை தந்துள்ள இந்த 1178வது நாள் நட்புலரி மேடையில் அருணகிரி சார். எஸ் சார். இன்னைக்கு தலை அப்படின்ற தலைப்பு மாறுது. எட்டு தலைன்னு தான் போட்டிருக்கோம். எட் என்ற தலைப்பில் உரையாற்ற தலை திரு நித்யாதேவி அவர்களை கைத்தட்டலுடன் வரவேற்போம். நன்றி. மேடை யோசனை. அன்னையுடன் வாழ்ந்த காலம் சிறிது, அன்னை தமிழுடன் வாழும் காலம் பெரிது. அன்னை தமிழுக்கு முன்வணக்கம், அவையோர் அனைவருக்கும் கனிவான காலை வணக்கம். என்னடா தம்பி, தலைப்பாகையை பார்த்தோன்னு கைத்தட்டுற, ஸ்லைடு போடுவாங்க. ஸ்லைடு வந்து தலை தலை அப்படின்னு நம்ம ஃபவுண்டர் தலைக்கிட்ட இருந்து மெசேஜ் வந்தோன்னே
கொஞ்சம் தலை அப்படின்னா தலைன்னா என்ன அப்படின்னு யோசனையா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு அப்படிதான் தோணுச்சு. தலை. சரியா? இங்க வாரேன். முண்டாசு கவிஞன் மாரி ஒருத்தன் வரான். இந்த மண்ணுக்குள்ள விதை இருக்கும். மண்ணுக்குள்ள விதை இருக்கும். அது அப்படியே தலையெடுத்து வரும் பாருங்களேன். அதுதான் செடி, மரம். மனுஷனுக்குள்ளயும் முதன்மையா இருக்கிறது, அந்த முதன்மை கலசமா இருக்கிறது தலை தான் சொல்லுவாங்க. என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்ற அழகான ஒரு பழமொழி. ரொம்ப புடிச்ச பழமொழி. அடுத்து பஸ்ல போற காலங்கள்ல எல்லாம் அந்த சிரம் நீட்டாதீர். அது கூட ஒரு பொருள் அப்படின்றது. கரம், சிரம், புறம். இந்த புறம்ன்றது கூட ஒரு உறுப்புன்னு நெனச்ச காலங்கள்லாம் உண்டு. இதுதான். "தம்பி தலைனா என்ன தோணுது?" "நீ தான் தலைய எட்டி பார்த்த இப்பதான்." "சொல்லிரு தலைனா என்ன?" ஷேர் ஆகுதுங்களா? ஷேர் ஆகுது, ஷேர் ஆகுது. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது மேடம், கேக்குது. ஆ. தலைய பத்தி சொல்லுப்பா. பல தலை இருக்கு. விருந்தலை, பெருந்தலை, நறுதலை, தருதலை, இப்படி பல தலைகள் இருக்கு. ஆனா எதையும் தலையில ரொம்ப தூக்கி சுமக்க கூடாது. அததான் அங்கங்க விட்டுடணும்னு சொல்லுவாங்க. பல இது இருக்கு. அக்கா என்ன சொல்ல போறீங்கங்கிறதுக்கு ஆவலா காத்திருக்கோம் அக்கா. சொல்லுங்க அக்கா. அப்ப விடுதலை குடு. சுதந்திரமா சொல்றேன். சரி. அதாவது தலைனா ஃபர்ஸ்ட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட்டு அப்படின்றதா எனக்கு தோணுச்சு. எவ்வளவோ வந்துச்சு. தலையாய கடமை, தலை நிமிர்ந்து செல்லடா, தலை குனிந்து போயிடாத, அவமானப்பட்றாத, தலை காட்ட விடு, தலைய காணோம்னு சொல்லிறாம, அம் தலைகீழா நின்டு பிடிவாதம் பண்ணாத, இந்த மாரியெல்லாம் நெறைய தோணுனா கூட எனக்கு ஃபர்ஸ்ட்டு அப்படின்றதான். இப்ப நான் வந்த வேடமே அப்படிதான். எனக்கு என்னமோ ஒரு ரோஜா மாதிரி வரணும்டா, ராணி மாரி வரணும், மேல ஏறி குதிரையில போணும், அப்படிலாம் ஒரு சவாரி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தலைப்பாகைய வச்சுக்கிட்டு வந்தேன். இது ரொம்ப பிடிக்கும். ஒரு வாள் கூட இருக்கு வீட்ல. அந்த வாள வந்து அந்த ஒரு பிளேட்ல வச்சு இந்த பாகைய தலபாகையும், ஒரு வாளையும் வச்சுக்கிட்டு, அத எடுத்துக்கிட்டு அப்படி நின்னுக்கிட்டு, பயங்கரமா ராஜா மாரி ஒரு தோரணை. அந்த தலைவன், தலைவி அப்படின்ற அந்த வார்த்தைகள் இல்லாமல் இலக்கியங்களே இல்லவே இல்ல. நம்ம வாழ்க்கையே இல்லையே! நம்ம ரேஷன் கார்டே கிடையாதே! இப்படியெல்லாம் தலை அப்படின்ற அந்த முதன்மை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தலை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தல அஜித் இருக்கட்டும், இல்ல ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், இல்ல ஒரு ஹெட் மாஸ்டரு, இப்படி ஒவ்வொரு அசோசியேஷன்லயும் சிஇஓ இப்படி ஒவ்வொன்னா குடுப்பாங்க. அந்த பதவிகள் எல்லாமே அந்த தலை அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில ஒரு அடக்கம். தலை இல்லாத உடல் வந்து முண்டம்னு சொல்லுவோம். நம்ம தலை இல்லாத ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லைடு. ஒவ்வொன்னா வந்து நம்ம பார்க்குறப்ப, நமக்கு அந்த தலை வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றத நமக்கு புரியுது. இந்த மாரி ஒரு பிக்சர் எடுக்கிறக்குள்ளயே ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த இந்த தலையில வந்து பார்த்தா எத்தனையோ ரீஜியன்ஸ் இருக்கு. அந்த ரீஜியன்ஸ் எல்லாம் அ புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்ளோ வித்தியாசமா இருக்குது. அ அப்ப மெடிக்கல் ரீதியா நமக்கு வந்து இந்த தலையிலேயே வந்து அத்தனையுமே இருக்குது. நமக்கு மூக்கு, காது, கண்ணு, வாயி எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த தலைய பேஸ் பண்ணியே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய முதல்ல ஒரு ஆள பார்க்குறாங்கன்னா, கண்டிப்பா தலைய தான் பார்ப்பாங்க. அ தலையில அதுக்கப்புறமா உறுப்புக்கள்லலாம் என்னென்னலாம் ஆபரணங்கள் போட்டிருக்காங்கல்ல, எந்த மாரி இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த ரீஜியன்ஸ் இந்த தலையில வந்து இருக்கக்கூடிய அந்த மூளை வந்து எனக்கு ரொம்ப முக்கியமா தோணுச்சு. அதுல இருந்து தானே எல்லா நியூரான்ஸும் செயல்படுது. நமக்கு எல்லா விஷயங்களையும் சுமந்து வருது. அப்ப நம்ம அந்த தலைய வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். இப்போ ஒரு தலைய வச்சுக்கிறதுக்கு அவ்ளோ பராமரிப்பு என்னன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெள்ளிக்கிழமை அந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுல இருந்து ஏன்னா தலையில தான் அந்த உச்சந்தால உச்சந்தால அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி படத்துல வரும்ல, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எண்ணெய் தேய்ச்சு குளிப்பாங்க. எண்ணெய் தேய்ச்சு குளிச்சு அந்த பாட்ட நடக்கும். அப்படியே சூடு அப்படியே குறைஞ்சு, அந்த உச்சந்தலையிலேருந்து இந்த உள்ளங்கால் வரைக்கும் ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்ப செயல்படுறதுக்கு அந்த உச்சந்தலையில பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன பிள்ளையில உச்சிக்குழி துடிக்குது, உச்சிக்குழி துடிக்குது புள்ளைக்கு. வேகமா எண்ணெய வை அப்படி சொல்லி வப்பாங்க.
இந்த மாரி எல்லா ரீஜியன்ஸுமே நம்மள ஃபுல்லா தாங்குறதுக்கு ஆளா இருந்தா கூட, நம்ம தல வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக தான் அதுல எல்லா ரீஜியன்ஸும் இருக்கும். அது வந்து மெடிக்கல் ரீதியா நம்ம வந்து தலைய பத்தி நம்ம படிக்கலைன்றது கொஞ்சம் வருத்தப்பாடா இருந்துச்சு. புத்தகங்கள்ல காத தனியா படிச்சிருக்கோம். அதான் சின்ன நரம்பு, எலும்பு சின்ன எலும்பு, தொடைய படிச்சிருக்கோம். மிகப்பெரிய எலும்பு, ஆ கண்ண படிச்சிருக்கோம். நல்லா விரிவாவே படிச்சிருக்கோம். கண்ண, ஐரிஷ்ல இருந்து எல்லாம் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா கிட்னி படிச்சிருக்கோம். ஆ பிட்யூட்டரி தெரப்பி எல்லாமே படிச்சிருந்தா கூட, ஏன் தலைய நம்ம ஃபுல்லா படிக்கல? ஆனா நம்ம தலைக்குள்ள இருக்கிற பிரெயின படிச்சிருக்கோம். ஆட்டு தல, ஆட்டு பிரெயின் மாரி இருக்கு. அப்படிலாம் படிச்சிருக்கோம். அதெல்லாம் நமக்கு புரிதலா இருந்தது. இதனால இந்த ஸ்லைட எடுத்து காட்டணும்ன்ற ஒரே நோக்கு. வருங்காலத்துல எல்லாருமே தலைய படிங்க. இந்த நம்ம தலை என்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்தது. இந்த பார்த்தா இந்த குட்டி, குட்டி தலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பப்ப இந்த குட்டி, குட்டி தலைகள எடுத்து, எடுத்து நான் பார்த்துக்கிறது உண்டு. பொம்பள பிள்ளை தல, ஆம்பள பிள்ளை தல, ஆமா. ஒரு மாரியா வித்தியாசமான தல. தலையே ஒழுங்கா இல்ல. அ பள்ளிக்கூடத்துக்கு வந்துகிட்டு. பார். அந்த அதனால தான் அந்த தலைய வந்து ரொம்ப கிளீனா வச்சுக்கிறதுக்குன்றக்கு நல்லா என்ன தேவையோ அதெல்லாம் அரைச்சு அதுக்கு தலைக்கு அப்புறது, அத வந்து ரொம்ப ஃபார்மலா வச்சுக்கிறது. ஏன்னா பெண்களுக்கு கூந்தல் அழகு. அதை காட்டிலும் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கவசம். கொஞ்சோண்டு முடி இருக்கும். ஆனா அழகா அவங்க வச்சுக்கணும். அப்ப அதில வந்து பொடுகு, அது ஈறு இதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாரி ஒரு ஹெல்த் டிப்ஸுமே அதில இருக்கு. இப்ப தலைவர் அப்படின்போது தலை இருக்கணும். தலையில கொஞ்சம் முடி முடி இருக்கணும். நானு இந்த படத்த எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ஒவ்வொரு படமா எடுத்து, எடுத்து அதுக்குள்ள தூக்கி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால எப்படியோ வடிவமைச்சு தான் ஒரு கேன்வால ஒண்ணு. இதுல வந்து எனக்கு வந்து அ ஒரு கதை வந்து பார்க்க தோணுச்சு. அப்ப வந்து ம் காண்டே பேருண்டம், காண்ட பேரண்டம்னு ஒரு கதை. அந்த கதைய பார்த்தீங்கன்னா 2 தலை உள்ள பறவை. ஒ 2 தலை இருக்கும். உடம்பு மட்டும் ஒண்ணா இருக்கும். ஆ அந்த கதைய தான் நான் இங்க வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஆ அத வந்து எடுத்து காட்டணும்ன்றதுக்காக அத காட்டியிருக்கேன். எனக்கு அந்த கதை வந்து ஒரு வ தலையிலருந்து என்ன செஞ்சிரும்னா, ஒரு நல்ல பொருள வந்து ஒண்ணு சாப்ட்ரும். அடுத்து வந்து அ அடுத்து வந்து இன்னொரு தலை என்ன செய்யும்னா, கொஞ்சம் விஷத்த சாப்பிடும். "நீ நல்ல ஃப்ரூட்ட சாப்பிடு. என் வயிறு ஒண்ணு தான். நீ சொன்னா கேளு. நம்ம 2 பேருக்கும் வயிறு ஒண்ணுதான்." அப்படின்னு ஒரு தல சொல்லும். இன்னொரு தல கேட்காது. ரொம்ப சேட்ட பண்ணிக்கிட்டு பண்ணும். இந்த க இந்த இந்த ஸ்டோரி வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதனால இத நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம தல சொல்லும். நம்ம தலைன்றது எதுன்னு தெரியுதா? அந்த தல சொல்லும். நம்ம கேட்க மாட்டோம். இல்ல நம்ம சொல்லுவோம், அந்த தல கேட்காது. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் ஒ ஒ இந்த ஓருடல் ஆயிட்டோம். ஈருடல், ஓருடல், ஓர் உயிரா மாறிட்டோம். அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி இந்த மாச தலைப்பு வேற மாரி இருக்குமோன்ட்டு 4 நாளைக்கு முன்னாடி தலைக்கிட்ட கேட்டேன். தலைன்னே குடுத்து அதான் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அ அந்த அந்த 2 தல உள்ள அந்த பறவைகள் வந்து ஒரு உடல வச்சுக்கிட்டு சண்டையிட்டு ரொம்ப டார்ச்சர் ஆயி கிடக்கும். கடைசியா அந்த அந்த தலைப்புல, அந்த கதையில ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை முடிஞ்சிரும். எனக்கு இந்த தலைய பத்தி பேசுறப்ப, இந்த 10 தல, 5 தல நாகம், அ 4 தல இது நம்மளுடைய நான்முகன், இவங்களெல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த 10 தல ராவணன் 10 தல ராவணன் இருப்பான். இமாமி மெந்தோபிளஸ்க்கு வருவான். விளம்பரத்துக்கு வருவான். நமக்கு தெரியும் அந்த விளம்பரம். சரியா? அது வந்தோனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னு கேட்டா, நான் எழுதிய ஒரு கவிதை இருக்கும். அந்த கவிதை என்னவா இருக்கும்னு தெரியுமா? நே "அனைவருக்கும் நீ தலைவலியாய், இ உனக்கு இமாமி மெந்தோபிளஸ்" அப்படின்னு போட்டிருப்பேன். எத்தன பேருக்கு நீ தலைவலியா இருந்திருக்க? அ உனக்கு தலை வலிக்குதாக்கும். சரி, எந்த தலை வலிக்குது? 10 தல வச்சிருக்கேன். எந்த தல வலிக்குது? அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை எழுதி அங்க சொன்ன ஒரு நினைவு. அந்த அந்த லாஸ்ட்டு புக்கு, நோட்டு எதுலனாலும் சரி, லாஸ்ட் பேஜ் வந்து ரொம்ப பியூரா வச்சுக்கணும்.
அடுத்து இந்த முதல்ல அட்டைய தொறந்தோனே ஒரு பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா? பேர் எழுதுறதுக்கு முன்னாடி உள்ள பேஜ் அந்த இடது பக்கம். அதுவும் பியூரா இருக்கணும்னு எங்க அப்பா சொல்லுவாங்க. நான் என்ன செய்வேன்னா, இந்த தொறந்தோனே இருக்கிற பேஜ பியூராவே வச்சுக்குவேன். அந்த அந்த கடைசியா ஒரு பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கடைசியா இருக்க பக்கத்துல எனக்கு என்ன தோணுதோ, ஒரு ஜோக் தோணும். அந்த ஜோக்க தூக்கி அதுல எழுதுவேன். அப்படியாக எழுதிய ஒரு கவிதை தான் இந்த 10 தலை ராவணன் ஓகேவா? இந்த தலைப்பாகை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தலைப்பாகை. இதுல தலை அப்படின்றதுல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நாங்க டே டு டே லைஃப்ல அடுத்த ஸ்லைடு போட்டுக்குவோம். அந்த டே டு டே லைஃப்ல நாங்க ப்ராபபிலிட்டின்னு ஒரு சாப்டர் நடத்துவோம். இந்த ப்ராபபிலிட்டி சாப்டர பார்த்தீங்கன்னா, அதுல தலை, பூவு. எப்பயுமே தலைப்போட தானே வருவேன். இன்னைக்கு தலையோட வந்திருக்கோமே அப்படின்னாரு. நான் நாள் கண்டிப்பா எடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் புக்கிங் பண்ணிட்டு, அதனால தான் தலையோட இப்ப இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு அந்த பூவா, தலையா, போட்டு பாரு அப்படின்னு. தலையில் அப்படின்னு அந்த பாட்ட சொல்ல அந்த பாட்டுல தலை. அ அப்படி ஒவ்வொன்னா சொல்லும்போது, அந்த தலைன்னு சொல்லும்போதே அதுக்கு விலையே இல்லங்க. அவ்வளோ பெரிய விஷயங்க. அ அந்த ஒரு இதுக்காக தான். இதுல இந்த மரபு தொடர்கள்லாம் பார்க்குறப்ப, ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒரு அவமானமா, ஒரு அகந்தையா இருக்கட்டும், ஒரு வர்றதுக்கு, ஒரு நம்ம பிடிவாதம் பண்றதுக்கு, இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளையுமே அது உள்ளடக்கி அழகா போட்டிருந்துச்சு. நம்ம தலைக்கனம் பிடிச்சு திரியிறோம். நம்ம தலைய காட்ட மாட்றோம். ஒரு இடத்துல நம்ம தல காட்டுறோம்னா, நம்ம எப்படி காட்டணும்? எந்த மாதிரி இருக்கணும்? அ பெர்சனாலிட்டி டெவலப்மென்ட்ன்ற வார்த்தைய முதல்வனா இரு. நேத்து கூட மாஸ்டரி ஹார்மனி சொல்லிக் குடுத்தாரு சாரு. அடிச்சுக்க ஆளே இல்ல. அது கூட இந்த தலைப்புக்குள்ள உள்ளடக்கம் தான். தலையில்லாத உடல் வந்து ரொம்ப நமக்கு ஆபத்து தான். ஆனா, தலைவலி போகணும்னா, தலையில இப்ப பல்லி விழுந்துருச்சுன்னா, சகுனம் பார்க்குறது. தலைவர பத்தி பேசுறது. இப்படி தலைய பத்தி அப்படி மரபு தொடர்கள் அவ்வளோ அழகான விஷயங்கள் இருந்துச்சு. தலைமறைவா போயிட்டானே இன்னைக்கு ஒருத்தவன், தலைகுனிவ ஏற்படுத்திட்டானே, என் வாழ்க்கையில இவன பெத்ததுக்கு ச்சை! அப்படின்னு தலைகீழா நிக்கிறானே, எதுனாலும் பிடிவாதம் தானா? அந்த அம்மா பாருங்களேன், தலையில மண்டைய சொரிஞ்சுகிட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் உள்ள இயல்பு. நாள் முழுக்க பீரோல நெறைய இருக்கும். நாள் முழு பெரிய பெரிய சேலைகள் அத்தன. ஆனா கட்டிக்க ஒரு துணி கூட இல்லையே! அப்படின்னு இம்புட்டையும் அள்ளி போட்டுட்டு, இப்படி தலையில கைய வச்சிருக்கு. இது எல்லாம் நிலவரம் தான். இது பல இடத்துல கலவரம் தான். இது ஒரு பிரச்சனை இல்ல. அடுத்த ஸ்லைட் பார்த்துக்கலாம். அப்ப நம்ம இது இங்க வந்து நமக்கு அ முதல்வனா இருக்கணும். நம்ம முதல்வனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்டா இருக்கணும்னா, முதல்ல நமக்கு வந்து படிப்பு முக்கியம். படிப்பு அந்த படிப்ப வந்து நம்ம ரொம்ப இதய துடிப்பா எடுத்து நம்ம படிக்கணும். நம்ம படிக்கிறது வந்து ஏட்டு சுரக்காயா இருந்துறக்கூடாது. நம்ம அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, "கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்ற" குறளுக்கு ஏத்த மாரி அத நம்ம வழிகொள்ளணும் அப்படின்ற மாதிரி. தலைமைத்துவம். ஒரு ஒரு உடனே வந்துருமா தலைமைத்துவம்? இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிய வடிவமைச்சு ஒருங்கிணைச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, இத வந்து நம்ம இத்தன நாள்ல எப்படி இருந்துச்சு? நாள் எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இந்த மாணவன்லாம் முன்னாடியே தன்னோட வேலைகள செய்திருப்பான். இதுக்கு முன்னாடி செஞ்சவங்கலாம் எப்படி செஞ்சிருப்பாங்க. அடுத்து வந்து சமூக சேவை. சமூக சேவை இருக்கணும். சோசியல் வெல்பீயிங் சொன்னாங்க. கண்டிப்பா சமூகத்துல ஒரு விஷயங்கள சமூகத்துக்கு தேவையானத செய்யாம, நம்ம வீட்ட மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, அது சுயநலம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்து அரசியல் ஈடுபாடு. எந்த மாதிரி இருக்கு? நம்ம நாட்ட எப்படி பார்க்கணும்? நம்மள சுத்தி இருக்கவங்கள எப்படி பார்க்கணும்? அடுத்து நமக்கு தேவையான தொடர்புகள். இந்த நமக்கு வந்து நம்ம வந்து எப்படியெல்லாம் இருக்கோம், நமக்கு எது தொடர்பா நம்ம போய் சினிமால போய் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு என்ன பொழப்போ அத நம்ம பார்க்கணும். இல்ல இங்க இருக்கிற வேலைய விட்டுப்புட்டு வேற வேலைய பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்மள நம்மள பார்த்தா நம்பணும். "டேய் அ அந்த லீடர் கிட்ட குடு, அந்த ஆள்ட்ட குடுயா, அவன் நல்லா செய்வான். அவன்கிட்ட குடுத்துட்டியா, விட்ரு. 5 நாளா, 10 நாளான்னு இது குடு டிசைடிங் அந்த டைம குடு." ஒரு பிளான் அந்த டைம்லைன சொல்லிட்டா, அவன் அதுக்குள்ள முடிச்சு தர்றான். ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருக்கணும். சும்மா நம்மளுக்கு மட்டும் அப்படின்னு இல்லாம, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள நம்ம வந்து செய்யணும் அப்படின்றது இருக்கும். ரொம்ப பெரிய விஷயம். நமக்கு வந்து இது ஒரு உருவகத்துல மெட்டபார்ல கூட சொல்லியிருப்பாங்க. இந்த பாஸ், லீடர் அந்த வார்த்தைகள் கூட இந்த ஹெட். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரே ஒரு வேர்டு தான் ஃபர்ஸ்ட்டா வந்த விஷயமே.
எனக்கு ஃபர்ஸ்ட்டு தான். ஹெட்டுன்னா ஃபர்ஸ்ட்டு. நான் வந்து ம் ஒரு பேஜ்ல வந்து ஹெட்டரா இருக்க போறேனா, இல்ல ஃபூட்டரா இருக்க போறேனா, இல்ல நான் ஏதாவது ஒரு தருணத்தில ஹெட்லைன் தலைப்புச் செய்திகளா ஹெட்லைனா வரும். ஹெட் நியூஸா வரப்போறேனா, நான் ஒரு லீடரா இருக்க போறேனா, அந்த மாரி ஒரு மைண்ட் ஒரு ஒரு குட் ஹெட்டா இருப்பேனா, நான் இப்ப வந்து நீங்க இதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும், நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து பதிலே சொல்ல தேவையில்ல. யூஸ் யுவர் ஹெட். தலைய இப்படி அசைச்சா போதும், இல்ல அப்படி அசைச்சா போதும். இந்த அசைக்கிறதுலயே நீ உனக்கு உனக்கு வார்த்தையே சொல்லாம நான் வெர்பலா பேசிட்டு இப்படி, இப்படி, இப்படி அசைச்சுட்டு போயிரலாம். ஏன்னா, அசைத்து யூஸ் யுவர் ஹெட் அப்படின்ற ஒரு அழகான ஒரு வேர்டு. நம்ம நெறைய இடங்கள்ல வந்து லூஸ் டாக் விட்டுர்றோம். நம்ம சில இடங்கள்ல தலைய அசைக்க கூட கூடாது. யாராவது புரணி பேசிக்கிட்டு இருப்பாய்ங்க. அவன பத்தி நீ வந்து அந்த மாதவன் ரொம்ப தான் பேசிப்புட்டான் மீட்டிங்ல. அப்படின்னோனே நீ மண்டைய அசைச்சேன்னு வச்சுக்கவேன், அவன் உன் தலைய எடுக்க ரெடியா ஆள செட் பண்ணிருவான். என்ன, தலை எடுக்கிறதுல பல பேர் இருக்காய்ங்க. எந்த மாரி தலை எடுக்கிறதுன்னு தான் தெரியாது. ஆட்டு தலை எடுத்து வெட்டி தல குழம்பு வைக்கிறவனும் இருக்கான். இல்ல நம்மள தலைய இல்லாம ஆக்குறதுக்கும் ஆள் இருக்கான். நம்ம தலைய இல்லாம ஆக்குறதுக்கு சில வேலைகள செய்துகிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னு அடுத்தது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம பண்ற வேலை. வாகனம் ஓட்டும் அனைவருக்கும் இது வந்து அந்த வாகனம் ஓட்டுறவங்களுக்காக. வாகனம் ஓட்டும் அனைவருக்கும் காவல்துறையோட வேண்டுகோள். இந்த பூமியில நம்ம மீண்டும் பிறக்க நம்ம தாயோட வயிற்றுல 9 மாசம் காத்திருக்கணும். அது என்னன்னு தெரியல. தாய் எப்போ வருவா? 60 வயசுல செத்து போனா திரும்பி வரணும். நடக்க 2 ஆண்டுகள் ஆகும். பள்ளிக்கு செல்ல 3 ஆண்டு ஆகும். வாக்களிக்க 18 ஆண்டுகள் ஆகும். வேலை கிடைக்க 25 ஆண்டுகள் ஆகும். திருமணம் செய்து கொள்ள 25 முதல் 30 வயசு ஆகும். பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம காத்து தான இருக்கோம். காத்துக்கிட்டு தானே இருக்கோம். ஆனா ஏன் வாகனங்கள முந்தி செல்ல ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அ 30 வினாடி நீங்க பொறுக்க மாட்டீங்களா? ஏன் நேரமே நீங்க கிளம்பி மாட்டீங்களா? நேரமே கேட்பேன். சொல்லிட்டு வந்துட்டியாம்மா? உப்பு கல்லு தண்ணீருக்கு ஏக்கப்பட்டது. ஏன் ஒத்த ஜட தண்ணி ஏம்மா டேய் நம்ம 69க்கு அவனை பெத்து போட்டுருக்கு அப்படின்னு இடையில ஒரு அந்த கருப்புசாமி குத்தக்காரன் படத்துல அந்த பாட்டுல வரும். என்னதான் நினைப்புல தான் போறீங்கன்னே புரியல. தவறு செய்த நம்ம மணிக்கணக்குல நம்ம குடும்பத்த விட்டு மருத்துவமனையில இருக்கறதுக்கான விஷயங்கள செய்றதுக்காக இப்படி இருக்கீங்களே மண்ட பத்திரம். அப்படின்றத அடுத்த ஸ்லைட்ல எழுதியிருக்கேன். முன்னால இருப்பவங்க போட்டு போ, போ இந்தா நீ போய் கப்பு பிடி போ. ஃபர்ஸ்ட் கப் வாங்கிக்க போ. போக்குவரத்து விதிய கூட சரியான வேகத்துல, சரியான திசையில நீ பயன்படுத்தாம, தலைக்கவசம் போடாம, வாகனங்கள கட்டுப்பாட்டுல வச்சிருக்காம, நீ என்ன பண்ண போற? உன் குடும்ப உறுப்பினருக்கு தேவையா? இல்லையா? அப்படின்றத நீ பாரேன். இத தானே நான் சொல்ல யோசிக்கிறேன். 10 தலைய பத்தி சொன்னேன்ல, ஃபோர்ஹெட் முன் தலைய பத்தி சொல்லவா, நான் கூட 4 தலைன்னு நெனச்சுட்டேன். ஃபோர்ஹெட்டுன்னு சொன்னோனே, அவரு வந்து இவர்ன்னு தான் நெனச்சுட்டேன். பிரம்மன் நெனச்சுட்டு தான் அதுக்காக இந்த வேர்ட நான் போட்டேன். மண்டை ரொம்ப ரொம்ப பத்திரம். எல்லா பிக்சர்ஸுமே மண்டைய காட்டாம மூடியிருக்கு. ஒரு ஒரு பிக்சர் மட்டும் தலைய காமிச்சிருக்குது. சரியா? இந்த மாரி நீங்க கொஞ்சம் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில அடுத்து எனக்கு டக்குன்னு வந்து தம்பி மில்டன் ஒண்ணு அனுப்பியிருந்தாரு. என்ன இது? எதுக்கு இது முந்தா நாள் வந்துகிட்டு கிடக்குது? ஃபன்னி பர்சனாலிட்டி வோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லைடு தான் அது. அத கொஞ்சம் பாத்துக்கங்க. இப்ப அம் முன்னாடி இருக்கிற ஸ்லைட் காட்டிக்குவோம். பாத்தீங்களா? மரமண்டைன்னு இருக்கு. பிளாக் ஹெட். ஏற்கனவே பால்ட் ஹெட் காட்டுறதுக்கே நான் ரொம்ப சிரமப்பட்டு சொட்ட தல காமிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் காட்டக்கூடாது. அடுத்து ஓட்டவாய், பிக் மவுத். இதுலனா என்னடா ஓட்டவாய்ன்ட்டு மிகப்பெரிய வாயின்னு சொல்றீங்க அப்படின்னு பிக் மவுத். கிளட்டன், தீனி பண்டாரம், வாயாடி, சட்டர் பாக்ஸ், பிராக்கர், பெருமை ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறவங்க. அடுத்து ட்ரபிள் மேக்கர், கோல்முட்டி, ஸ்லீப்பி ஹெட், தூங்குமூஞ்சி. இந்த வார்த்தைகள்ல அந்த ஹெட்ன்னு முடியிற முடியிற வார்த்தைகள்லாம் பிறக்கிறப்ப தான் தமிழ்ல கூட நான் சொன்னேன்ல அப்பதான். விடுதலை, அப்படி பெருந்தலை, தம்பி சொன்ன மாரி. இப்படி ஒவ்வொன்னா பார்க்க நேர்ந்தது. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அடுத்தது அடுத்து. இதுல வந்து நாம அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தப்ப அடுத்து மீட் அவர் டீம். அ என்ஜான் உடலுக்கு வந்து சிரசு தான் பிரதானம்.
என்னோட டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத நீங்க சந்திக்கிறீங்கன்னா, இதுதான் என்னோட டீமு. அந்த கலைஞருடைய நூலகத்துல இருந்து ஃபோட்டோ போட்டிருக்கேன். அடுத்து என்னோட கிளாஸ் ரூம்ல, என்னோட குழந்தைங்க கிட்ட, இல்ல முன்னாடியே தான். என்னோட சின்ன குழந்தைகிட்ட. அடுத்தது, அ இங்க எல்லாம் நம்ம எப்படி இருக்கணுமோ, அப்படி இருக்கணும். அங்க போய் சிறுபுள்ளத்தனமா இருக்கக்கூடாது. நம்மள வந்து ஒரு ஹெட்டா குடுத்துருக்கும்போது, அதுக்குரிய ரொம்ப கெத்துலாம் காட்ட வேணாம். ஆனா, அந்த பதவிக்கு ஏத்த மாரி நம்மளுடைய அந்த தலை அசைவு, அந்த ஒர்க்கு, நம்ம பண்ற அந்த விஷயங்கள், எல்லாமே அத நம்ம செய்ய தான் செய்வோம். சில நேரம் மூஞ்சிய காட்டணும். மூஞ்சி கண்டிப்பா முகமெல்லாம் தலையில தான் இருக்கு. ஆமா தானே? அந்த இப்ப நான் வச்சிருக்கேன் பாருங்க, அதுதான் அந்த தலைப்பாகை. அ இவரு ஒரு ஏன்னா இவர் ஒரு கவிஞன். இவரு கூறின ஒரு விஷயங்கள்ல அடிக்கடி தவறு செய்பவன், அப்பாவியா இருக்கான். ஒரே ஒரு தவற திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கானா, அவன் மூடனா இருக்கான். ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்ட மாரி இருக்கான். நான் அத மரக்கட்டைன்றத மீனிங் வந்து எந்த மாரி எடுத்துக்கணும்னா, தவறே செய்யாதவன் மரக்கட்டை எங்க செய்யப்போது? நம்ம வந்து நம்மள நம்மள அறியாம ஏதாவது தவறு செய்யாம, நம்மள அறிஞ்சு நம்ம திருந்திக்கிறோம். திருந்தணும். அதுதான் மனுஷன் அப்படின்னு சொன்ன கண்ணதாசன் வரிகள் சொன்னதுக்காக அத எடுத்து போட எத்தனித்தேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் வந்து இது எல்லாமே ஓவர். அடுத்து நான் உங்களுக்காக பேச தான் வந்திருக்கேன். இன்னும் பேசணும் நான் ஒரு 7 நிமிஷம். நன்றி. அ இது இன்னும் பேசணும். என்ன பேசணும்னா, அ ஸ்லைட்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டங் ட்விஸ்டர். இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சது. பெட்டி பாட் அ பட்டர். த பட்டர் வாஸ் பிட்டர். பெட்டி பாட் அ பெட்டர் பட்டர் டு மேக் பிட்டர் பட்டர் பெட்டர். இத ரொம்ப ஃபாஸ்ட்டா பாடி ஃபாஸ்ட்டா படிச்சோனே என்ன தன்னுச்சு? தல சுத்துச்சு. ஒரு மாரி கிறுகிறுன்னு வந்துச்சு. அப்படின்னு க்காக. நமக்கு தலைன்னோனயே சின்ன வயசுல எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல தலைக்குள்ள இருந்து. தமிழுக்காக தலை தந்த குமணன். அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது வந்துச்சு எனக்கு. அந்த எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல அந்த பிரெயின்ல எல்லாம் அப்படி வந்துச்சு. அடுத்து வந்து அஞ்சல் தலை. இந்த அஞ்சல் தலை ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயம். அன்னைக்கெல்லாம் நம்ம லெட்டர் எழுதியிருப்போம். எல்லா வேலைகளையும் செய்வோம். அ இந்த அந்த தலையில அப்படியே அந்த பத்திரிக்கையில கொஞ்சம் என்ன செய்ற, அப்படியே கொஞ்சம் மஞ்சள தடவு. அந்த மூளை அந்த மூளை மூளைன்னு சொல்லுவா. மூளையில தடவி 4 பக்கமும் பத்திரிக்கை குடுக்கணும். என்னென்ன தலைக்கெல்லாம் குடுக்கணும்னு பாரு. தலையன்னா எண்ணுவான். தலைய தான் எண்ணுவாய்ங்க. கையு கூட 2 கை இருக்கும். 2 கைய தூக்கி போடுவான். ஒத்த தலை இருக்குமா, அதே எத்தன தலை இருக்குன்னு பாரியா? அதுக்கு ஏத்த மாரி பீஸ போடு. ஆ ஓகே, ஓகே. சரி, சரி. இன்னைக்கு நம்ம பாப்புலேஷன் எண்றதுக்கு கூட நம்ம தலைய தான் கணக்கு பண்ணணும். சரியா? இதுல ரெட்டத்தல பறவை அந்த கதையெல்லாம் இழுத்துட்டு வரக்கூடாது. குழப்பம்லாம் உண்டு பண்ணக்கூடாது. எத்தன தலையோ அத்தன தல தான். தலவாழ இலை போட்டு சாப்பாடு பண்ணும். தலவாழ இலை போட்டு. "ஏய் மாமே மச்சான் வந்திருக்கேன். அவன்கிட்ட இந்த தலைய காட்டக்கூடாது. நீ அந்த மொக்கு இருக்கிற தலவாழ இலைய போடு." அது மரியாதை. சென்னி தாழ்த்தி சில விஷயங்கள செய்யணும். சென்னி தாழ்த்தி சில விஷயங்கள செய்யும்போது, நிச்சயமா இப்படிதான் செய்வோம். தலைய அப்படி அசைச்சு. தலைய கொஞ்சம் உள்ள இழுத்து விடுமா. பஸ்ஸு வந்துகிட்டு இருக்கு. பிள்ளைய அடிச்சிராம அப்படி சொல்லுவான். தலைய பிடிச்சு நீட்டிக்கிட்டு இருக்கும் பிள்ளைக. பஸ்ஸுல போறப்ப. தலை ரொம்ப ரொம்ப அவசியம்ன்றதுல இன்னும் 27 ஆளுமைகள் வருவாங்க. அவங்க இன்னும் சிறப்பா நெறைய விஷயங்கள சொல்லுவாங்க. என்னைய பொறுத்தளவு நான் வந்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு. ஒரு அஜித் சாரு போடுவாரு. முடிஞ்சா எந்த தலையும் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக போட சொல்லியிருக்கேன். போட்டு விடட்டும். இவ்வளவு விஷயங்கள ஒரு 2 தலை உள்ள பறவைகள் பேசின அந்த விஷயத்துல நம்மளும் வீட்டுல விட்டு குடுக்கணும். மண்டை பத்திரம்ன்றதுக்கு கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. நீங்க ராஜா தான் அப்படின்றதுக்கு பாகைய சுமந்துக்கங்க. இவ்வளோ விஷயங்களையும் நீங்க தெளிவா செய்யணும்னா, நீங்க ஒரு ஆளுமையான முதல்வனாய் இரு அப்படின்ற தலைப்பு தான் இன்னைக்கு தலை அப்படின்ற தலைப்புல ஐயா நிறுவனர் குடுத்திருக்காரு. நல்ல ஒரு கான்செப்ட். இது ஒரு உருவகமா இருக்கு. ஒரு மரபு தொடரா நிறைய விஷயங்கள நம்ம பார்த்தோம். தலைவன், தலைவி இல்லாத வாழ்வா? ஒரு காவியமா? இல்லவே இல்லை. தலைவலி போகணுமா? கதவ அடைச்சுட்டு லீவ் போட்டது தெரியாம உள்ள போய் தூங்குங்க. தலையில இருக்கிற பேணி, ஈறுகள்லாம் போணுமா? வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சு வச்சு குளிச்சு, சூட்ட குறைச்சு, ஒழுங்கா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்க நரம்ப கனெக்ட் பண்ணுங்க. இல்ல டிப்ஸ் வேணுமா? என்கிட்ட கேளுங்க. முடியே கொட்டாததுக்கு கூட நமக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு.
தலை சுற்றுச்சுன்னு சொன்னீங்கன்னா அடிக்கடி டங் ட்விஸ்டர் பண்ணிக்கங்க. இதுதான் தகைசால் மாண்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். உயிரோட இருக்கும்போது விழுகிற மாலை தான் நல்ல மாலை. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. எல்லா மிருகத்துக்கும் தலை இருக்கு. ஆனா நமக்கு ஏன் தலை இருக்குன்றத நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா தலைன்றது சும்மா கிடையாது. அதுல ஒரு குரோனிக்கல் ஆர்டர் படி நம்ம சில விஷயங்களை அடுக்கி வச்சுக்கணும். எது எது பின்ன அப்படின்ற நம்ம எப்பயுமே நம்ம சார்ட் போட்டு வாழ்றவங்க மட்டும்தான். தலை தப்புச்சுடா அப்படின்னு சொல்லி சில விஷயத்துல இருந்து ஒதுங்காதீங்க. சமூக நோக்குள்ள அக்கறை உள்ள ஒருத்தன் கண்டிப்பா சமுதாயத்திற்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பா செய்வான். தலைவலியா இருக்கேடா ச்சே காலையில அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம். நம்ம தலைவலியா இருக்கோம்னா நம்ம சரியா தலையில தண்ணி கோத்துக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்களை செய்திருப்போம். இல்ல ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வெளியில சுத்திருப்பீங்க தேவையில்லை. மிட் நைட் சினிமா பார்த்து உங்க தலையை கெடுத்திருப்பீங்க. தலையில தேவையில்லாம ஹேர் டை அது இதுன்னு போட்டு உங்க தலைய கஷ்டப்படுத்திக்கிறாங்க. தலைவனா இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அத்தனை தகுதியும் நீங்க வளர்த்துக்கணும். வளர்ந்து வரணும். எல்லா பேருமே ரொம்ப சிறப்பான விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நல்லா இருக்கணும். தலையை நிமிர்ந்து நில்லடா, தமிழன் என்று சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல ஒரு வாய்ப்பை இது வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு வீடியோ காட்டுவாரு. இந்த வீடியோ மட்டும் பாருங்க. சார் வீடியோ பிளே. அடுத்து வந்து அஜித் சாங் ஒரு பிளே. மேடம் வீடியோ வந்து வரமான்னு தெரியலையே. வீடியோ வரலையா? வீடியோவை நான் கூட காட்டுறேன். நீங்க பண்ணுங்க. நம்ம வீடியோ பார்ப்போம். Head. You know what? There are some great English phrases with the word head. Head out, which means either to leave a place or to start a journey. I'm heading out to the shopping mall. Head for. This means to go in a particular direction. We're heading for the shopping mall. It means that you're going in the direction of the shopping mall. Head up. This means to lead or to be in charge of something. She heads up the social media marketing. Head over. This means to go to a nearby location. Hello, I'm heading over to your place in 10 minutes. Head into. This means to enter a place or a situation. We're about to head into a meeting. The company is about to head into a financial problem. Head. You know what? There are some great English phrases with. எப்படி இருந்துச்சு ஹெட்? நல்லா இருந்துச்சுல்ல? அவ்வளோதான் ஹெட். ஓகேவா? அடுத்து வந்து ஒரு சாங் மட்டும் கேட்டுட்டு அப்படியே நம்ம மூவ் ஆயிடுவோம். ஓகேவா? இல்லைன்னா என்னை திட்டுவீங்க. சும்மா சொல்கிறேன். சரி. खुद को दें अनोखा और आरामदायक एहसास जावियो के एयर ब्रा के साथ। ये வந்து வேற லெவல். அதாவது இந்த நடிப்பு அரக்கன்னு ஒருத்தன் போட்டு தாக்குவான் பாருங்க. அது மாதிரி நமக்குள்ள நிறைய நடிப்புகளை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு வார்த்தைகளும் வெவ்வேறு ரூட்ல நம்மளோட நிறைய செயல்களை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சுது. ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி வந்து சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசாம ஏதோ பேசுறாங்களே அப்படின்னு நினைக்க தோணும். ஆனா அதெல்லாம் என்னையே சொல்லுவாங்க, என் கிளாஸ்லயே சொல்லுவாங்க, என்ன சார் அதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு. அதுக்குள்ள நீ இதை லிங்க் பண்ணி பாருப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இவங்க அதுல டாப் மோஸ்ட் அதை விதவிதமா யோசிக்கிற தன்மை இருக்கு பாருங்க. அந்த இவங்களோட அந்த டிராவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பரிபூர்ணமா உணர முடிஞ்சது. அதை தாண்டி வந்து அந்த லாஸ்ட் வீடியோ காமிச்சிங்க பாருங்க மேடம். ஹெட் அப்பு, டவுனு, சைடு அதெல்லாம் போகிறதெல்லாம் அதுக்கு இந்த வே ஆஃப் சப்போஸ் டு திங்க், வே ஆஃப் திங்கிங்னு ஒன்று, வாட் வி ஆர் சப்போஸ் டு திங்க் அப்படிங்கிற கிளாரிட்டியை வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்கு. ஃபியூச்சர் வந்து மக்கள் எப்படியெல்லாம் எதிர்பார்க்குறாங்கங்கிறத நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்து அந்த வீடியோ கொடுத்தது. அந்த தலை
வீடியோக்கு முன்னாடி கொடுத்த இந்த இங்கிலீஷ் வீடியோ வந்து ரொம்ப பரிபூர்ணமா நிறைய விஷயங்களை புரிய வச்சது. தெய்வமே வாழ்க பல்லாண்டு. கரெக்டான தலையை தான் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, செலக்ட் பண்ணியிருக்காரு, ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அருணகிரி சாருக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். அதனால வந்து நானே உள்ள வரேன். தலை அப்படின்னோடனே தலை தோனி, தலை அஜித் அப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா தருதலை என்னென்னமோ பேசிடுச்சு அப்படிதான் நம்ம சொல்லணும். தலையிலேருந்து ஆரம்பிக்கிற அத்தனை விஷயமும் பேசியாச்சு. அதாவது நம்மளுடைய சுஜாதா அவர்கள் எழுதுவாங்க தலைமைச் செயலகம் அப்படின்ட்டு, அந்த பிரெயின் சம்பந்தமா அந்த மாதிரி தலையை பற்றின மெடிக்கலாக சரி, தலை அப்படின்னு ஆரம்பிக்கிற அத்தனை விஷயமும் அருமையாக பேசி அசத்தின நித்யதேவனிடம் எப்பவும் போல அந்த ஸ்லாங்கு, அந்த கர 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 கரன்னு சுற்றி அடிக்கிற ஒரு விஷயம், அதெல்லாம் வந்து நித்யதேவன் இடத்தை அடிச்சுக்க ஆள் கிடையாது. சூப்பரான ஒரு தொடக்கம் மேடம். நன்றி. நன்றி நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் சுனிதா. நித்யாதேவி மிஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு மிஸ். எந்த செயலா எடுத்தாலும் நான் வந்து தலையா இருப்பேன் அப்படின்னு சொன்னதை நீங்க இன்னைக்கு நிரூபிச்சு காமிச்சிருக்கீங்க. மேன்மேலும் உடல்நலம் மனநலம் பெற்று மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் மிஸ். தேங்க்யூ. நன்றி நன்றி. லட்சுமி வேறு எவரேனும் பின்னூட்டமிட வேண்டி இருந்தால் அவர்களே பின்னூட்டமிடலாம். இந்த தலைமுறை பத்தி பேசின மேடம்க்கு தலைமுறைகள் வாழ்த்தும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் பார்க்கும்போது நேத்து தலைய பத்தி ஒரு சின்ன ஒரு இதை பத்தி ஒரு ஜோக்கு பார்த்தேன். எல்லாம் நம்ம எல்லாம் என்ன செய்வோம்னா தலையில கட் பண்ணிக்குவோம், தாடிய ட்ரிம் பண்ணிக்குவோம், தாடிய ஷேவ் பண்ணிக்குவோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இருக்க பசங்க எல்லாம் பாருங்க எப்படி இருக்காங்கன்னா தாடிய என்ன பண்றாங்க, ட்ரிம் பண்ணிக்கிறாங்க, தலையை சுத்தி காதை சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் ஷேவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு சில பேருக்கு புள்ளிங்கோ என்ன மூலம் பேர்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த தலையை பத்தி சொல்லும் போது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதை இங்க பதிவு பண்ணலாம்னு நினைச்சேன். நன்றி. மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. இதுக்கு பாரதிதாசன் அத தலைவாரி பூச்சூடி உன்னைன்னு பெண்களுக்கு தான் தலைவாரணும்னு, இப்ப இனிமே அம்மாக்கள்லாம் வந்து பையன்களுக்கும் இந்த மாதிரி ரொம்ப முடிவு வச்சிருக்கிறதுனால தலைவாரி பூச்சூடி உன்னைன்னு அனுப்பணுமோ என்னமோன்னு ஆயிடுமோன்னு பயமா தான் இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி நல்ல கருத்து தான் அது. சிறப்பு சிறப்பு. தலைவாரி பூச்சூடிங்கிறது வந்து பொதுப்படையான ஒரு விஷயம் தான் சார். ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி காலத்துல எல்லாருமே தலையில தான் நம்ம முடி வச்சுக்கிட்டு பூ வச்சிருந்திருக்கோம். அது காலப்போக்கில் அதை வந்து கிராப் கட்டிங்கா நம்ம மாத்திட்டோன்றது வேற விஷயம். சார், தலைவாரி பூ முடிப்பது என்பது சிறப்பு, ஆனால் ஹெல்மெட் போடுவது என்பது பாதுகாப்பு. அதை தான் இப்போது நற்புலரியில் தலையாய பேச்சாக இப்போ ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதனால் வெளியில் செல்லும்போது டூ வீலரில் போகும்போது ஹெல்மெட் அணிந்து கொண்டு செல்வது தான் நமக்கும் பாதுகாப்பு, வீட்டில் இருப்பவர்களுக்கும் பாதுகாப்பாக வீட்டுக்கு வந்து சேருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அனைத்தும் அந்த தலையில் தான் இருக்கின்றது. ஹெல்மெட்டை அணியுங்கள். நகைச்சுவைக்காக ஒண்ணு சொல்லிக்கலாம்னா வீட்லயும் ஹெல்மெட்டோட இருக்கிறது நல்லது, கரண்டி அடிகள் இருந்து தப்பலாம்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாரும் வீட்டும் இருக்காது சார். நேத்து 1வது ஆப்ஷன் நீங்க போடும்போது நினைச்சேன். சிறப்பு சிறப்பு. கரெக்ட் சார். இன்னும் அக்கா கரெக்ட் சொல்றாங்க. சார் வந்து இல்ல வீட்லயே ஹெல்மெட் போடணும் சொல்றாங்க. என்ன மேடம் நீங்க எப்படி சொல்றீங்க? வீட்லயே ஹெல்மெட் போடணுமா? போடக்கூடாது, பாத்துக்கலாம். அக்கா அருமை அப்படின்னு வாழ்க வளமுடன் மில்டன் ராஜசேகர் ஐயா சொல்லியிருக்காங்க. நைஸ் செஷன் நித்யா மேம், தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ அப்படின்னு லாவண்யா மணிமுத்து மேம் சொல்லியிருக்காங்க.
டாக்டர் சிவகுமரன் ஐயா நட்புலரின் தலைச்சிறந்த பேச்சாளர் ஒருவர். இவர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சுளா டாக்டர் மேம் ஹாப்பி மார்னிங், தேங்க்யூ மேம், வெரி இன்ஃபர்மேட்டிவ் மேடம் அப்படின்னு இருக்காங்க. கண்ணன் ராஜன் ஐயா காலை வணக்கம். நான் பள்ளி பருவத்தில் ஒருமுறை எங்கள் தமிழ் ஆசிரியர் நான்முகன் ஆறுமுகம் என்ற சொன்னவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டார். அந்த பிரம்மா முருகன் என்று பதிலளித்தோம். ஆனால் அந்த அறிவொளி மிக்க ஆசிரியர் கூறியது வேறு. பன்முகத்தன்மையை குறிக்கின்றன என்றார். பிற மொழிகளை கற்றுக்கொள்வதன் மூலம் நாமும் பல தலைகள் கொண்டவர்களாக, அதாவது பல துறைகளில் திறமைகள் கொண்டவர்களாக உருவாக முடியும். எனவே பன்முகத்தன்மை என்றார் ஒரு வியாபாரி பல மொழிகள் அறிந்திருந்தால் ஒரு நல்ல வெற்றிகரமான வியாபாரியாக ஆவான். அதுதான் அந்த தலையோட அர்த்தம் சொல்லியிருக்காங்க. சகோதரியின் அருமையான பகிர்வுக்கு நன்றி. சிவகனி மேம் திலன் செஷன் கங்க்ராட் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பொழுது என்னுடைய ஏற்புரை. அருணகிரி சார் இருக்கீங்களா? அருணகிரி சாருடைய நோட். இன்னைக்கு தலை அப்படின்ற தலைப்புல உரையாற்றிய என்னால் முடிந்த கருத்துக்கள் எல்லாம் தலை சுற்றி நான் கண்டுபிடிச்சி டங் டிஸ்டர் முதற்கண்டு என்னோட தலை ரொம்ப முக்கியம் அப்படின்றதுல நான் தலையில் இருக்க ஈர்ப்பேர் முதற்கண்டு நம்மளுடைய மூளை நரம்புகளை அடுக்கி வைக்கிறதுலேருந்து என்னதான் பீரோவில் அடுக்குனாலும் நம்ம அதை விஷயங்கள் இதில் நான் தலைன்னு முடிஞ்சிருக்க குரலாக கூட நிறைய தடவை தலையாக எடுத்துப்பேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இப்படி ஒவ்வொரு தலையாக நான் கலெக்ட் பண்ணி விளையாண்ட விஷயங்கள்லாம் உண்டு. இப்படி தலையை இப்படி ஆய விட்டீங்களே அப்படின்னு தலையை ஆஞ்சு நம்ம இந்த இதெல்லாம் செய்வோம். நம்ம ப்ரான்னு தான் தலை ஆயிடுது. அப்புறம் ஃபிஷ்ஷோட தலை, அப்படி இந்த கருவாட்டு தலை, இப்படி ஒன்றா ஆயிடுது. தலையை ஆயுதல்னு தலையை காட்ட வைக்கிறதுக்கு அந்த செடிக்கிட்ட தண்ணி ஊற்றி அந்த தலைகளெல்லாம் நம்ம பார்க்குறது. நிச்சயமாகவே தலையாட்டி பொம்மை ரொம்ப பெரிய விஷயம். நான் ராஜாவா வந்தேன், ராணி பின்னாடி இருந்தா, அது உங்களுக்கு தெரியல. ராஜாண்டா நான் ராஜா தாண்டா அப்படின்ற மாதிரி தான் ஓடுச்சு. தலையாயே கடமையா தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். தலையை பக்குவமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம தலை மிகப்பெரிய விஷயமா இருக்கும். நான் இதை சாதாரண விஷயமா சொல்லலை. உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்க மாதிரி ஆரோக்கியத்துக்கு முக்கியமான விஷயம் தலை. தலை சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கனாவே பல பேருக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா தலையில தான் அங்கங்கள் ஃபுல்லாமே இருக்குது. நமக்கு காட்டக்கூடிய கண்கள் அங்கே தான் இருக்கு. கண்கள்லேயே அத்தனை விஷயங்களையும் கண்ணால் காமிச்சிடலாம் எல்லா செய்கையும். அப்படின்னும் போது அந்த தலையை பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த 2 கண்கள், 2 காது, மூக்கு, 2 துவாரங்கள், வாய், பற்கள், இந்த எல்லாமே விஷயங்கள். இன்னைக்கு டாக்டர் ஜெயகரன் ஐயா கூட வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் டாக்டர்ஸா இருக்காங்க. இன்னைக்கு இன்னொரு டாக்டர் இருக்காங்க ஐயா. அவர் நிறைய விஷயங்களை தெளிவா, ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த உறுப்புகளாக அவங்க படிச்சிருப்பாங்க ஒவ்வொரு பார்ட்ஸா. அதுல நீங்க பாத்தீங்கன்னா நியூரான்ஸ் எல்லாமே இருக்கும். நாங்க பாக்குறப்ப ஹெட் மாஸ்டர், ஹெட் மிஸ்டர்ஸ், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அங்க போய் பார்க்கணும். காலேஜ்ல சுத்தி வருவேன். சுத்தி அந்த ஹெட்டுன்னு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அந்த ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஹெச்ஓடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டிங் எழுதுறதுல நான் என்னை அடிச்சுக்க ஆள் இல்லை. ஒரு கதையா அதை தலைப்பை சொல்லாம நீ என்னத்தடா தலையில பூ வைக்கிற அப்படின்னு அந்த தலைப்பை சொல்லிட்டாவே போதும். சில விஷயங்கள்ல கதையை கொடுத்துருப்பாங்க, இதுக்கு பொருத்தமான தலைப்பை ஆராய்க அப்படின்லாம் கொடுப்பாங்க. அந்த தலைப்பெல்லாம் பார்க்கும்போது அந்த தலை ரொம்ப முக்கியம். இப்போ தலைவன் தலைவியா வாழக்கூடிய இந்த ஒருவனுக்கு ஒருத்தின்ற வாழக்கூடிய இந்த இந்திய மண்ணில் பிறந்த தலைவன் அப்படின்னும் போது தலைவனா எப்படிடா இருக்க? குடும்ப தலைவனா இருக்கியா? வெறும் பேரளவுல தான் இருக்கியா? இல்லை ஆளுமை நிறைந்து இருக்கியா? இப்படி விஷயங்கள் எல்லாம் நீங்க அணுகணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். இன்னும் நிறைய தலைகள் உங்கள்கிட்ட தலைகளை பற்றி தலைகளை அழகா பேசுவாங்க. நிறைய இருக்கு. தலைவலியா இருக்க போறோமா, இல்ல தலைக்கணத்தோட இருக்க போறோமா, இல்ல தலை நிமிர்ந்து இருக்க போறோமா, இல்ல தலை நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத புரிஞ்சு நம்மளும் ஒரு விடுதலையாகவும், பல தலைகள் சொன்ன மாதிரி நிறைய தலைகளோட அறிவு ஒத்த மூளை தான்டா இவனுக்கு, பல தலைடா இவன் பெரிய நிறைய மூலக்காரன்டா அப்படின்னா மூலக்காரனா இருக்கணும், வேலைக்காரனா இருக்கணும். காலையில நம்ம வேலைகளை நல்லா செய்யணும். இந்த தலையை பத்தி பேச அனுமதித்த நம்மளுடைய ஃபவுண்டர் தலைக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்கோ. நாளைக்கு யாராவது வருவாங்கங்கோ 2-2க்கு. பாய். நன்றி நன்றி மேடம். நெட்வொர்க் இஷ்யூனால நிறைய முறை வெளியில போயிட்டு கனெக்ட் ஆச்சு. இந்த இனிய நிகழ்வு நட்புலரி உறவுகளின் வேண்டுதலோட நிறைவு வருகிறது. உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் பரிணமித்த சர்வ வல்லமையும் ஈடு இணை இல்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலை, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நெட்வொர்க் இஷ்யூஸ். ஆமா, அனைவருக்கும் நன்றிகள். அதையும் நம்ம சொல்லிக்கணும். எல்லா தலைகளும் எனக்காக வந்தீங்க.
உங்கள் பொன்னான நேரத்தை செலவழித்தமைக்கு நன்றி. பிரபஞ்ச வாழ்த்துக்களோட நிறைவு செய்கிறது. நாளை நல்லதொரு ஆளுமையுடன் சந்திப்போம். மீண்டும் நட்புறவை வணக்கம். நன்றி, வணக்கம்.